அத்தியாயம் 55. புஜவலிவும் மனத்திண்மையும் உள்ள ஒரு சத்திரியனுக்கு போர்க்களம் நோக்கி போவது போல சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஒருவன் தன்னை தன் இருப்பை நிரூபிப்பதற்கு எந்த இடம் உகந்ததோ அந்த இடத்தை மிகுந்த காதலுடன் அணுகுகிறான். அரசவித்தான ஆதித்ய கரிகாலன் சிறுவயது முதற்கொண்டே தன்னை பல்வேறு விதமாக போர்க்களத்திற்காக தயார் செய்து கொண்டு போரை விரும்பி பார்த்து விரும்பி ஈடுபட்டு அதில் வெற்றி பெற்றான். ஒருவேளை வெற்றி பெறாமல் தோல்வியுற்றிருந்தால் போர் எதற்கு? பூமி சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஏதேனும் பொய்யாய் மற்றவர்கள் கூறியிருக்கலாம். ஆனால் முழு ஈடுபாட்டோடு போர் பயிற்சியில் ஈடுபட்டதால் போரை விரும்பி நேசித்து கவனித்ததால் வெற்றிகள் எளிதில் வந்தன. அதுவும் தவிர பாட்டனார் இடங்களை தந்தையார் இழந்துவிட அதை மீட்கிற மிக பெரிய பொறுப்பு பேரனுக்கு வந்து சேர்ந்தது. முதல் வெற்றி, அடுத்த வெற்றி, அதற்கு அடுத்த வெற்றி என்கிற பல போர் வெற்றிகள் ஆதித்ய கரிகாலனை போர் வெறியனாக மாற செய்தன. குமரி முதல் இமயம் வரை சோழ தேசம் பறந்திருக்க வேண்டும், அதை நின்று ஆளுமை செய்ய வேண்டும் என்ற பேராவை ஏற்பட்டது. கங்கை வரை போக வேண்டும் என்றும் கடல் கடந்து புலிக்கொடி பறக்க வேண்டும் என்றும் அவன் மனதார விரும்பினான். என்ன செய்வது என்று தெரியாமல் வேகம் மட்டுமே தன்னிடம் வைத்திருந்தான். அவனை வழிப்படுத்த சரியான உதவி அவனுக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த பிரம்மராயரும் அவன் முற்றிலுமாய் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அந்தணர்களோடு நான் பேசுவதில்லை என்று எடுத்த எடுப்பிலேயே அவன் சொல்ல அவர் அவனிடமிருந்து பின்வாங்கினார். தன்னால் சண்டையிட முடியும் என்று அவர் நிரூபித்தும் கூட அவருடைய ஈவு இரக்கங்களை இப்போது போர் வேண்டாம், பிற்பாடு செய்து கொள்ளலாம் என்ற ஒத்திப்போடல்களை ஆதித்ய கரிகாலன் அறவே வெறுத்தான். மதுரையை ஜெயித்தாகிவிட்டதென்றால் ஈழத்திற்கு போக வேண்டும், ஈழம் ஜெயித்தாகிவிட்டதென்றால் கடாரத்துக்கு போக வேண்டும். இடையறாது எல்லா நாடுகளும் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆதித்ய கரிகாலனுடைய அவஸ்தையை அவர் கடுமையாக மறுத்தார். நீ மட்டுமே போர் செய்யவில்லை, உன் பின்னால் பல லட்சம் வீரர்கள் வருகிறார்கள். தங்கள் குழந்தையை விட்டு குடும்பத்தை விட்டு உனக்காக வருகிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு தேவை. படையை இடையறாது போரில் ஈடுபடுத்தி கொண்டால் நிச்சயம் தோல்வி கிடைக்கும் என்று அவர் சொன்னதை அவன் நம்ப தயாராக இல்லை. அவனுடைய தகப்பனார் சுந்தர சோழரின் மன சோர்வும் அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. இவர் ஒரு சிவனடியார், இவருக்கு நீ மரியாதை செய்ய வேண்டும் என்று தாயோ பாட்டியோ கட்டளையிடும் போது இதையெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், என்னை கூப்பிடாதீர்கள் என்று ஒரே வார்த்தையில் மறுத்து விடுவான். குறைந்தபட்சம் எழுந்து நின்று கை கூப்பக்கூடாதா என்று குடும்பத்தார்கள் கேட்க மிகுந்த அலுப்போடு எழுந்து நிற்பான். சீக்கிரம் முடிவுகள் என்று சீக்கிரம் முடியுங்கள் என்று சிவனடியார் முன்பே சீருவான். சோழர் குலத்தில் முற்றிலும் வேறான ஒரு பிள்ளை பிறந்திருப்பதைக் கண்டு அரச குடும்பத்தினர் மனம் மருகினார்கள். இளவரசனாய் இருக்கும் பொழுதே இத்தகைய வேகமாய் இருக்கின்றானே, இவன் அரசனானால் இந்த பூமி தாங்குமா என்று கவலைப்பட்டார்கள். நல்லவர்களின் நட்பை உதறிவிட்டு எப்பொழுதும் யுத்தம் பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவனால் தேசம் சுபிட்சமாய் விளங்காதே, பாழடைந்து போகுமே என்று பேசிக்கொண்டார்கள். தெளிவுமிக்க படை வீரர்களுக்கும் அவனுடைய போக்கு பிடிக்கவில்லை. இரவு நேரத்தில் பாண்டியர்கள் உள்ளே புகுந்து கிராமங்களை சூறையாடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் அதே விதமாய் மதுரையை சூறையாட வேண்டும் என்று அவனும் விரும்பினான். படைத்தலைவர்கள் தேவையில்லை,
அவர்கள் 10 பேரும் 20 பேருமாக வந்து கொள்ளையடிக்கிறார்கள். இரவு நேரம் வருகிறார்கள். நம்மிடம் 1,00,000 வீரர்கள் உண்டு. வெறுமே விடியற் காலையில் உள்ளே நடந்து போனால் மொத்த மதுரை நகரமும் வசப்படும் என்று சொன்னதும் அவன் மதுரை வசப்படுத்துவதை விட அழிக்கப்படுவதையே அதிகமாக விரும்பினான். என் குடிப்படைகளையும் வீரர்களையும் அடித்து கொன்றாய் அல்லவா? அதே விதமாக நானும் ஈடுபட விரும்புகின்றேன். இதைவிட பல மடங்கு மோசமாக நான் உனக்கு பாடம் கற்பிக்க விரும்புகிறேன். அடிப்பதன் வேதனை தெரிந்தால்தான், அடித்தால் வலிக்கும் என்று உணர்ந்தால்தான் அடுத்த முறை அடிக்காமல் இருப்பாய் என்று சொல்லி இரவு நேரத்தில் படையெடுப்பை நடத்தினான். கதற கதற அடித்தான். பகல் நேரத்தில் மிக கொடூரமான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டன. அந்த குடும்பத்தை சேர்ந்த எவராயினும் 6 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ளவர்கள் சவுக்கால் விளாசப்பட்டார்கள். உடையின்றி தரையில் உட்கார வைக்கப்பட்டார்கள். ஆதித்ய கரிகாலனின் வேகம் சோழப்படைகளுக்கு கலவரம் கொடுத்தது. பிரம்மராயரிடம் வந்து முறையிட்டார்கள். இவர்தான் இனி படைக்கு தலைமை தாங்க வேண்டுமா? இவர்தான் அரசராக வருவாரா? இது நல்லதல்ல. இவர் தன் வேகத்தை குறைத்து கொண்டால் ஒழிய படைகள் நிம்மதியாக இருக்காது. படைகள் நிம்மதியாக இல்லை என்றால் போரில் ஏதேனும் ஒரு நாள் தோல்வி நிச்சயம். புறங்காட்டி ஓடுகின்ற ஒரு நேரம் வந்தால் நமது படைகள் சோழ தேசத்திற்கே வராமல் வெகு தூரம் வேறு தேசத்திற்கு போய் சேர்ந்து கொள்வார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இடையராது 16 கல் தொலைவு நடத்தி அழைத்து கொண்டு போகிறார். பல வீரர்கள் சுருண்டு விழுகிறார்கள். நடக்காது போனால் கடுமையாக ஏசுகிறார். அவரால் 16 கல் நடக்க முடிகிறது. அவர் வயது வேறு, எங்கள் வயது வேறு. பிரம்மராயரிடம் அடிக்குரலில் முறையிட்டார்கள். கொள்ளையடித்த பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறோமோ என்று சந்தேகப்படுகிறார். எல்லாரையும் ஆற்றில் குளிக்க சொல்லிவிட்டு எங்கள் உடைகளை சோதனை போடுகிறார். அது எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது, ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுகிறது என்று சொன்னார்கள். பிரம்மராயர் கவலையானார். ஆதித்ய கரிகாலனிடம் பேசினார். ஆதித்ய கரிகாலன் சீறி எழுந்தான். வாள் உருவி, எவன் சொன்னவன்? அவன் பெயரை சொல்லுங்கள் என்று பிரம்மராயரின் தோளை பிடித்து உலுக்கினான். பிரம்மராயர் சபையை விட்டு எழுந்து போய்விட்டார். அவர் சபையை விட்டு போன வேகம் இனி திரும்ப இங்கு வரமாட்டேன் என்பது போல் இருந்தது. உன்னோடு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்வது போல் இருந்தது. அந்த நேரம், அவர் எழுந்த அந்த நேரம் ஆதித்ய கரிகாலன் ஒரு பயத்தை உணர்ந்தான். அதே பயம் இப்போதும் ஏற்பட்டது. இருட்டு பயம் இல்லை. பல்வேறு நேரங்களில் ஆதித்ய கரிகாலன் கடும் இருட்டில் எதிரிக்காக காத்திருந்திருக்கிறான். எதிரிகளை நோக்கி நடந்திருக்கிறான். எதிரிகளை கண்டும் பயமில்லை. வாட்கள் உருவவும் சத்தம் கேட்கும் கலவரம் இல்லை. பல 100 வாட்கள் பளிச்சென்று உருவி தன் எதிரை பளபளத்து காட்ட முடிந்தபோது ஆனந்தத்தால் கொக்கரிக்கின்றான். அத்தனை பெயரையும் வெட்டி வீழ்த்துவேன், முழு பலத்தோடு அடித்து கொள்வேன் என்று ஆரவாரித்திருக்கிறான். எவனெல்லாம் வாள் உயர்த்தினானோ அவனது வழக்கை இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறான். அப்படியும் செய்திருக்கிறான். புதர்களில் இருந்தும் பாறைகளில் இருந்தும் பல 100 அம்புகள் பாய்ந்து வருகிற போது சட்டென்று சமாளித்து பதுங்கிக் கொண்டு அம்பு எங்கிருந்து வருகிறதென்பதை எழுந்து நின்று ஆராய்ந்து இருட்டும் வரை காத்திருந்து இருட்டிய பிறகு புலிகளைப் போல் பாய்ந்து அந்த கடும் இருட்டில் எதிரிகளை துவம்சம் செய்து
யார் அவர்கள் என்று கண்டுபிடித்து மூலத்தையே அறுத்து எறிந்தவன் ஆதித்ய கரிகாலன். அவனுக்கு இப்பொழுது உடம்பு நடுங்கியது. யார் யாரோ தன்னை தாக்குகிறார்கள் என்று பயந்தான். ஆயுதமின்றி மாட்டிக்கொண்டோம் என நடுங்கினான். படிகள் எப்படி போகிறதென்பதை எகிரி விழுந்த சுள்ளியின் வெளிச்சத்தின் வழியே உற்று பார்த்து அந்த பக்கம் நகர முயற்சித்த போது தரையில் ஏதோ எட்டி தள்ளப்பட்டது. மரக்கட்டை நகருவது போல் இருந்தது. கால்களை மிக ஜாக்கிரதையாக வைத்து கொண்டு அவன் நடக்க ஒரு கட்டை இடறியது. தடுமாறி அருகில் இருக்கின்ற பெரும் பித்தளை பாத்திரத்தை பிடிக்க அது உருண்டு விழுந்தது. ஆதித்ய கரிகாலனும் நிலை குலைந்து வலப்பக்கம் சாய்ந்தான். சுருக்கென்று உடம்பு முழுதும் ஒரு வலி ஏற்பட்டது. உதறி எழுந்தபோது இடுப்பு முழுதும் இரத்தம் வழிந்தது. உட்கார்ந்து தடவி பார்த்தபோது பலகையில் ஆணி கூர்மையாக அடிக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. ஆதித்ய கரிகாலன் திடுக்கிட்டான். தான் எங்கும் நகர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆணியில் அறையப்பட்ட பலகை பலத்துகளில் தகர்த்திருப்பது தெரிந்தது. கையில் ஆயுதம் இல்லை. இடுப்பில் இரத்தம் வழிகிறது. நாலா பக்கம் பலகையை தள்ளி கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். மறுபடியும் சுளுந்து கொளுத்தப்பட்டது. எதிரே இருந்த அந்த அந்தணர்கள் இவனை முறைத்து பார்த்தார்கள். கண்களில் வெறி தோன்ற அவனையே கவனித்தார்கள். அவன் அடித்தொண்டையிலிருந்து உரக்க கத்தினான். அவர்கள் மீது ஒரு பழைய மரத்தை வீசினான். கந்தை துணியை வீசி அடித்தார்கள். ஆதித்ய கரிகாலன் அருவருப்பானான். என்ன இது? யாரை அவமானப்படுத்துகிறீர்கள்? யார் இங்கே என்று மறுபடியும் உரக்க கத்த, இந்த முறை ஒரு இரும்பு துண்டை எடுத்து அவன் மீது வீசி அடித்தார்கள். இரும்பு துண்டு தோளில் பட்டு விழுந்தது. ஆதித்ய கரிகாலன் கையில் இருக்கிற சங்கிலியால் அவர்களை நோக்கி அடித்தான். அவர்கள் நகர்ந்து கொண்டார்கள். சட்டென்று இடுப்பில் ஒரு வலி ஏற்பட்டது. இடுப்பை யாரோ இழுத்து முறுக்குவது போல் தோன்றியது. உடம்பில் உள்ள சக்தி வேகமாக குறைவதை உணர்ந்தான். அவன் தோளில் யாரோ அமர்ந்து கொண்டார்கள். தலையை பலமாக யாரோ அமர்த்தி கொண்டார்கள். தலையை பலமாக யாரோ தட்டினார்கள். கழுத்தை பிடித்து இழுத்தார்கள். வயிற்றில் ஓங்கி குத்தினார்கள். நாலா பக்கமும் இழுத்தார்கள். அவன் குடித்தது போல் தள்ளாடினான். நாலா பக்கமும் நடந்தான். 2-3 முறை ஆணிப்பலகையை மிதித்தான். உள்ளங்காலில் ஆணிகள் குத்தி இரத்தம் வந்தது. குத்தப்பட்ட எல்லா இடத்திலும் யாரோ வாய் வைத்து உறிஞ்சியது போல் தோன்றியது. பலம் கொண்ட மட்டும் ஆதித்ய கரிகாலன் கத்தினான். தொலைவே யாரோ நகருகிற சத்தம் கேட்டது. யாரது என்று கேட்கிற சத்தம் கேட்டது. வந்தார்கள். ஆதித்ய கரிகாலனை நோக்கி வாள் உருவினார்கள். அவன் கால் வைத்து பலகையை தாண்டி வந்ததும் நீண்ட வாளால் அவனை புறங்கையில் ஓங்கி அடித்தார்கள். அவன் துடித்து உட்கார்ந்த பொழுது புஜத்தில் மறுபடியும் தாக்கினார்கள். ஏதேனும் ஒரு வாள் கொடுத்து விட்டு பேசடா பேடி அந்தணனே என்று ஆதித்ய கரிகாலன் சொல்ல, பின்புறம் யாரோ நகர்வது தெரிந்தது. யார் என்று திரும்பி பார்க்க, முன்பக்கம் இருந்தவன் மறுபடியும் இரும்பு துண்டால் அவன் பிடரியை தாக்கினான். அவன் அடித்தவன் பக்கம் திரும்ப, பின்பக்கம் ஈட்டியோடு இருந்தவன் முழு பலத்தோடு ஆதித்ய கரிகாலன் மீது எறிந்தான். ஈட்டி ஆதித்ய கரிகாலனின் முதுகை குத்தி எலும்பை உடைத்தது. ஆதித்ய கரிகாலன் திரும்பி அவனை பார்த்து குத்திய ஈட்டியோடு அவனிடம் தள்ளாடி போக, இந்த பக்கம் உள்ளவர்கள் சுழந்து வைத்து கொண்டு ஜாக்கிரதையாய் பலகைகளை அப்புறப்படுத்தி கொண்டு கத்தியை எடுத்து ஆதித்ய கரிகாலன் பின்பக்கம் நின்று
அவனுடைய முதுகை வெட்டினார்கள், தோளை வெட்டினார்கள், புஜத்தை தாக்கினார்கள். இரும்பு சங்கிலியை நாலா பக்கமும் வீசி எதிரிகளை தாக்க முயன்று தோற்றுப்போய் வெட்டுக்காயங்களின் வலியால் தவித்து பயத்தில் அலறி திரும்பிய போது ரவிதாசன் அருகே வந்து அவன் இடக்கையால் ஆதித்ய கரிகாலனின் வலக்கையை பிடித்து இடுப்பிலிருந்து கட்டாரியை உருவி ஆதித்ய கரிகாலன் கண்களை உற்று பார்த்து எதுவும் சொல்லாமல் சரக்கென்று மார்பில் குத்தினான். கட்டாரி ஆதித்ய கரிகாலனின் உடம்பை துளைத்து கொண்டு மறுபக்கம் வந்தது. ஆதித்ய கரிகாலன் வலியால் ஏற்பட்ட பெரும் குரலோடு தரையில் சாய்ந்தான். அவன் துடித்து ஓயும் வரை ரவிதாசனும் பரமேஸ்வரனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மெல்ல அந்த இடம் விட்டு அகன்றார்கள். சோழ சரித்திரத்தில் மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய வஞ்சனை ஒன்று அங்கு நிகழ்ந்தேறியது. காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு காரியமாய் அது மாறிவிட்டது. பழைய நினைவுகள் அனைத்தையும் உதறி தள்ளி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குதிரை ஏறினார். துக்க செய்தி கொண்டு வந்த வீரர்கள் எங்கே என்று தேடினார். அவர்கள் வந்து நின்று வணங்க அவர்களுக்கும் குதிரைகள் கொடுக்கச் சொன்னார். செம்பியன் மாதேவி இறந்த இடம் நோக்கி அந்த குதிரைகள் மெல்ல ஓடத் துவங்கின. நாளை காலைதான் அந்த இடம் போய் சேர முடியும். செம்பியன் மாதேவியின் சடலத்தை தஞ்சைக்கு கொண்டு வருவதா, பழையாறைக்கு எடுத்து போவதா, அல்லது எங்கு இறந்தார்களோ அங்கேயே புதைத்து விடுவதா? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் யோசித்த வண்ணமே தன் குதிரையை செலுத்தினார். அவருடைய அதிகாரிகள் சகலருக்கும் ஓலை மூலம் இந்த துக்க செய்தியை தெரிவித்தார்கள். தஞ்சையின் எல்லையை தாண்டும் போது ஒரு குதிரையில் பெருந்தச்சர் அருகே வந்து வருத்தம் தெரிவித்தார். இன்னும் அருகே நெருங்கி அடிக்குரலில் பேசினார். கோயில் அஸ்திவார வேலை நிறுத்தட்டுமா அல்லது தொடர்ந்து நடத்தட்டுமா என்று கேட்டார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குதிரையை இழுத்து பிடித்து நடத்தினார். யோசித்தார். தொடர்ந்து நடத்துங்கள் என்றார். ராஜராஜ பெருந்தச்சர் மெல்ல விலகி வேறு பக்கம் திரும்பி குதிரையை வேகமாக தஞ்சை நோக்கி செலுத்தினார். அந்த ஓட்டத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது. 55வது அத்தியாயம் முடிவடைந்தது.